ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லாரும் விவசாயம் பண்ணி வாழ்ந்தாங்க. சாப்பாட்டுக்கு கிராமத்துல ஒரே ஒரு இடம்தான். கிராம தலைவர் வைத்திருந்த ஒரு டாபா. அந்த டாபால ஒரு வேலைக்காரன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். தலைவர் சார், ஏன் மாமிச குழம்பு இவ்வளவு விலையா விக்கிறீங்க? கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுக்கலாமே. கம்மி விலைலாம் ஏன் கம்மி கொடுக்கணும்? இந்த ஊர்ல வேற டாபா இருக்கா? நான் தான் தலைவன். யாராவது வேற டாபா போடுறாங்கன்னா நானே மூட வச்சிருவேன். எல்லாரும் இங்க தான் வரணும். ஆமா சார், வெளியூர்ல போய் சாப்பிடணும்னா போக்குவரத்து செலவு அதிகமா வரும். அதனால இங்க தான் வருவாங்க. அதான் சரியா கடைய பாத்துக்கோ. வாடிக்கையாளர்கள் குறையக்கூடாது. நீ திமிரா பேசுறேன்னு கேள்விப்பட்டேன். கவனமா இரு. கவலைப்படாதீங்க சார், எல்லாரிடமும் நல்லா பேசுவேன். தலைவர் போனதும் வேலைக்காரன் மனசுக்குள்ள, இப்போ நான் தான் ராஜா. லாபத்துக்காக இன்னும் விலைய உயர்த்தலாமே. அப்போ ஒரு கிராமத்தவன் வந்தான். அண்ணா, ஒரு பிளேட் கறி குழம்பு வைங்க. எவ்வளவு? ஒரு பிளேட் 250 ரூபா. 3 சப்பாத்தி கூட வரும். பெரிய பெரிய துண்டுகள் இருக்கும். வயிறு நிறையும். என்ன சொல்ற? இவ்வளவு விலையா? தங்கம் கலக்கி விக்கிறீங்களா? சாப்பிடணும்னா சாப்பிடு, இல்லைனா போயிடு. நேரம் வீணாக்காத. சரி, பசிக்குதே, வைங்க. அவன் கட்டாயத்துல வாங்கி சாப்பிட்டான். அதே கிராமத்துல கிஷோர் என்ற இளைஞன் இருந்தான். அம்மா, 200 ரூபா கொடு. நண்பனோட கறிக்குழம்பு சாப்பிட போறேன். 200 ரூபா போதுமா? 400 ரூபா எடுத்துக்கோ. அட போங்கடா, வீட்டிலே உழைக்க மாட்டான், காசு மட்டும் கேப்பான். அப்பா, கவலைப்படாதீங்க, ஏதாவது பண்ணுவேன். கிஷோர் நண்பனோட சேர்ந்து டாபாவுக்கு போலான். என்னடா, நாம 400 + 200 இருக்கு. இருவருக்கும் போதும். 200 ரூபாய்க்கு எதுவும் கிடையாது. 250 ரூபாய் தான் ஒரு பிளேட். நேத்திக்கு 200 ரூபாய் தானே இருந்தது. விலையேறிடுச்சு. சாப்பிடணும்னா சாப்பிடு. 250 ரூபாய் இருந்தாலும் வாங்கியிருப்போம். ஆனா நீ பேசுற முறை சரியில்லை. இனிமே இங்க வரமாட்டோம். ஆமாம், போலாம். அவர்கள் கோபமா வெளியே போனாங்க. அந்த நேரத்துல கிஷோர் சொன்னா. கிஷோர் மற்றும் அவன் நண்பன் டாபாவிலிருந்து கோபத்துல வெளியே போயிட்டாங்க. அப்போ டாபா வேலைக்காரன் பின்னால சொல்லிக்கிட்டே இருந்தான். போங்க போங்க, எங்க போயாலும் திரும்பி இங்க தான் வருவீங்க. அவர்கள் நடந்து போகும் வழியில தலைவர் வயலில வேலை பார்க்கிட்டு இருந்தான். அவங்க பேசுறத அவன் கேட்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்? எங்க சாப்பிடலாம்? 250 ரூபானா ரொம்ப அதிகம்டா. அதுக்குள்ள தலைவர் கூப்பிடான். ஏ பசங்களா, இங்க கொஞ்சம் வா. என்ன பேசிக்கிட்டீங்க? தலைவர் சார், மட்டன் குழம்பு ரொம்ப விலையா போயிருச்சு. என்னடா சொல்ற? என் கடையில தான் கிடைக்கும். நாங்க விலையா விக்கலையே. சார், நேத்திக்கு 200 ரூபா இருந்தது. இப்போ 250 ரூபா ஆயிடுச்சு. 250? ஏதோ சரியில்லையே. இந்த வேலைக்காரன் ஏதாவது கள்ளத்தனமா பண்றானோ? சார், கடைய கொஞ்சம் கவனிங்க, இல்லனா எல்லாரும் வரமாட்டாங்க. நாங்க இனிமே அங்க சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் கேட்டு தலைவர் கோபத்துல கடைக்கே போறான். தம்பி, என்னடா இது? 250 ரூபாய்க்கு விக்கிறியா? சார், அதுல ஏன் லாபம் எதுவும் இல்ல, உங்க லாபம்தான் அதிகமா இருக்கு. எப்படி? 200 ரூபாய்க்கு விக்கும்போது 100 ரூபாய் லாபம், 250 ரூபாய்க்கு விக்கும்போது 150 ரூபாய் லாபம். ஊர்ல வேற கடையில்லையே, மக்கள் எங்க போவாங்க? ஆனா சில பேர் வராம போயிட்டாங்க. ஒரு 2 பேர் வரலனா என்ன சார், லாபம் அதிகமா கிடைக்குது. அந்த நேரம் கிராம டீ கடையில கிஷோர், அவன் நண்பன், இன்னொரு கிராமத்தவன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையில போனேன். 250 ரூபாய்க்கு தான் சாப்பிடணுமானது. ரொம்ப பசி இருந்துச்சு. அதுதான் பிரச்சனை. நம்ம கட்டாயம் என்று நினைச்சு அவர்கள் விலைய உயர்த்துறாங்க. ஊர்ல யாராவது வேற கடை ஆரம்பிக்கணும். ஏன் நீயே ஆரம்பிக்கலாமே? உன் அப்பா ஒரு காலத்துல ரொம்ப பிரபலமான மட்டன் ஹோட்டல் வைத்திருந்தாரே. அப்படியா? எனக்கே தெரியல. கிஷோர் வீட்டுக்கு ஓடிப்போய் அப்பாவிடம் கேக்குறான். அப்பா, நீங்க மட்டன் ஹோட்டல் வச்சிருந்தீங்களாமே? ஆமாப்பா, என் கையில சாப்பிட்டவங்க விரலே நக்குவாங்க. அப்போ ஏன் கடை மூடிட்டீங்க? அந்த சமயத்துல தலைவர் கடைக்கு யாரும் போகவில்லை. ஒரு இரவு என் வண்டிக்கே தீ வைத்துட்டான். என்னப்பா அப்புறம்? அப்போ நீ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்த. உன் சிகிச்சைக்காக எல்லா பணமும் போயிடுச்சு. பிறகு மறுபடியும் தொடங்க மனசு வரல. அப்பா, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க. சரிப்பா, போய் மசாலா, காய்கறி, மட்டன் வாங்கிட்டு வா. கிஷோர் மற்றும் அவன் நண்பன் கடைக்கு போனாங்க. அண்ணா, 5 கிலோ ஃப்ரெஷ் மட்டன் கொடுங்க. அண்ணா, கொஞ்சம் நல்ல விலைக்கு கொடுங்க. இனிமே நாங்க தினமும் வாங்க வர்றோம். கவலைப்படாதே, என் கடையில எப்பவும் ஃப்ரெஷ் மட்டன் தான். ரெகுலரா வாங்கினா நல்ல தள்ளுபடி தர்றேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? தலைவர் கூட இங்க தான் வாங்குறாரா? அவருக்கு எவ்வளவு விலைக்கு கொடுக்கறீங்க? ஆமாம், அவருக்கு இன்னும் கம்மி விலை. அவர் 150 ரூபாய்க்கு வித்தாலும் 100 ரூபாய் லாபம் வரும். அப்படின்னா 250 ரூபாய்க்கு விட்டு பெரிய லாபம் பார்க்கறாரா?
சரி, நாம 150 ரூபாய்க்கு தான் விக்கலாம். மாமிசம் வாங்கி இருவரும் போகும்போது இப்போ உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. நீ மட்டன் விற்க போற. ஏண்டா, நம்ம இருவரும் சேர்ந்து பண்ணுவோம். லாபம் பாதி பாதி. சூப்பர். இனிமே வீட்ல யாரும் என்னை திட்ட மாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்பா சொல்றார். மட்டன் யாரும் சமைக்கலாம், ஆனா என் ரெசிபில ஒரு ரகசியம் இருக்கு. என்னப்பா, ஸ்பெஷல் மசாலாவா? ஆமாம், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ரகசிய மசாலா. இன்றதுல சமைத்து காட்டுறேன். அவர் சமைச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சுவையா இருந்துச்சு. வாவ், அப்பா, இது ரொம்ப சுவை. இந்த மசாலா தான் சுவையின் ரகசியம். அடுத்த நாள் காலை கிஷோர் மற்றும் நண்பன் புதிய வண்டியுடன் இருக்கிறாங்க. அட கிஷோர், நேத்து பேசுனோம், இன்னிக்கே கடை ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் உன் முதல் கஸ்டமர் போல. ஆமா, 150 ரூபாய்க்கு ஒரு பிளேட், வயிறு நிறைய சாப்பாடு. சூப்பர், ஒரு பிளேட் வை. சில நேரத்திலேயே கிராமத்துல எல்லாரும் அங்கு கூட்டமா வந்தாங்க. தலைவர் கடை காலி. டேய் தம்பி, நீ விலை உயர்த்தினால்தான் மக்கள் வரமாட்டாங்க. அல்ல சார், கிஷோர் 150 ரூபாய்க்கு விக்கிறான், அதனாலதான் மக்கள் அங்க போறாங்க. அவனுக்கு இவ்வளவு தைரியம்? அவன் அப்பாவோட வண்டியில நான் தீ வைத்தது மறந்துட்டானா? அப்படி என்றால் இன்று ராத்திரி அவன் வண்டியையும். ஆமாம், இன்றே முடிச்சிடுவோம். அன்றிரவு தலைவர் கிஷோரின் வண்டிக்கு தீ வைச்சிடுறான். அடுத்த நாள் காலை. அடடா கிஷோர், உன் வண்டி எரிஞ்சு போயிருச்சே. இப்போ நாங்க எங்க போய் சாப்பிடுறது? நீங்க கவலைப்படாதீங்க. யார் இட பண்ணுனாலும் நான் பயப்பட மாட்டேன். மீண்டும் வியாபாரம் ஆரம்பிப்பேன். என்கிட்ட ஒரு தள்ளுவண்டி இருக்கு, அதுல நீ விற்கலாம். ஆனா மீண்டும் எரிச்சிடுவாங்கன்னு பயமா இருக்கு. இந்த முறை யாரும் எரிக்க முடியாது. இன்றிரவு நாம காத்திருக்கலாம். அந்த இரவு கிராமத்தார் எல்லாரும் ஒழிஞ்சு நின்னு காத்திருந்தாங்க. தலைவர் மறுபடியும் தீ வைக்க வரும்போது. வாங்க தலைவர் சார், மீண்டும் தீ வைக்க வர்றீங்களா? அடடா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணுறீங்க? உங்களை கையும் களவுமாக பிடிக்கத்தான் வந்தோம். நீங்க தான் எல்லாரோட வியாபாரத்தையும் கெடுக்கிறீங்க. மன்னிச்சிடுங்க, எனக்கு பொறாமை வந்துருச்சு. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். என் பதவியிலிருந்து நீக்காதீங்க. சரி, உங்களை மன்னிக்கிறோம். ஆனா இனிமேல் நீங்களும் 150 ரூபாய்க்குத்தான் மட்டன் விற்கணும். நேர்மையா வியாபாரம் செய். சரி, நான் நீங்க சொல்றதை எல்லாம் பண்ணுவேன். அந்த நாளுக்கு அப்புறம் தலைவரும் நேர்மையா 150 ரூபாய்க்கு மட்டன் விற்க ஆரம்பிச்சான். கிஷோரின் வியாபாரமும் நல்லா போச்சு. கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கதையின் நீதிக்கதை. பொறாமை மனிதன தவறான வழிக்கு தூண்டும். நேர்மை மற்றும் துணிச்சல் இருந்தா யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஒற்றுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம்.